திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானோடைய லே ஆஃப் பற்றியும் இந்தியாவுக்கு ஏஐ வந்தால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பற்றியும் ப்ளூம்பர்க் பத்திரிகையில் ஆண்டி முகர்ஜி எழுதியிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையும் எம்ஐடியும் சேர்ந்து நடத்தின ரிசர்ச் வந்து கடந்த 200 வருஷம் லேபர் மார்க்கெட்டோடைய டைனமிக்ஸை அனலைஸ் பண்றாங்க. டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் மூலமா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றது அவங்க பார்க்கறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அட்வான்சஸ் வந்து இன்னைக்கு லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸிங், அதாவது இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ உடைய அந்த எல்எல்எம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த அட்வான்சஸ்னால இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லோயர் பெய்ட், லோயர் எஜுகேட்டட் அண்ட் மோர் மேல் டாமினேட்டட் செக்டார்ஸ்ல இனி வரும் காலங்களில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது விளைவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸே சுத்தமா ஒயிட் கலர் ஜாப்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்டை நமக்கு தெரியப்படுத்துது. இப்ப இருக்கக்கூடிய ஏஐ ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1980கள் நடந்த ஐடி ரெவல்யூஷன் மாதிரியோ இல்ல 1970களில் வந்த எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் ரெவல்யூஷன் மாதிரியோ கிடையாது. அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி துறைகள்ல மக்கள் வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் வந்தா கூட ஒரு மேனுவல் லேபரும் தேவைப்பட்டது. எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு, ஃபினான்ஸ் பீப்புளுக்கோ சரி, அக்கௌண்ட்ஸ் பீப்புளுக்கோ சரி ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துச்சு. அவங்களோட வேலைகளை சீக்கிரமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துச்சு. வேலையை வந்து அவங்க வேலையை எடுக்காம ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணுச்சு. பட் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமான்றத சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து கேள்விகளை எழுப்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு 37 கோடி பேர் இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 24 வயசு. அப்ப அடிப்படையில வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது அதிகமா லேபர் ஃபோர்ஸ்ல நம்ம தான் இருப்போம். ஒரு சில டேட்டாஸ் பாத்தீங்கன்னா 1 பில்லியன் பீப்புள் வந்து 2030 லேபர் ஃபோர்ஸ்ல வந்து இருப்பாங்க. அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ்ல வந்து இருந்து வேலைகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்தியாவில் ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஸோ இப்போ ஏஐ வந்தனால பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஈஸியா பண்ணி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்பெனிஸ் வந்து ஹையரிங் ப்ராசஸை கொஞ்சம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. இந்த அமேசானோட லே ஆஃப்ல இருந்து மற்ற டிசிஎஸ்ல லே ஆஃப் வந்தது நமக்கு அதை தான் நமக்கு தெரியப்படுத்துது. அப்ப இது ஒரு டிராமாட்டிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து எழுதுறாரு.